மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மலர் வந்து பேகும் கையுமா நிக்கிறாங்க. மாமா நீங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் மாமா அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்க சொல்றாரு, ஏமா மலரே எதுக்காக நீ கிளம்புற? நீ இங்கே இருக்க வேண்டியதானே? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இந்த வீடு ஓ வீடும் கூட தான். இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீயும் இந்த வீட்டு மருமக தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு. இல்ல மாமா அது எதுக்கு மாமா, எனக்கு சரியா வராது இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது மோகனா வர்றாங்க. என்ன மலரு நீ என்ன பேக கையுமா நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இல்லத்த நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிட்ட அப்பத்தா சொல்றாங்க, என்னடி இவ கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்கிட்ட ஈஸ்வரி மனசுல அம்புட்டு கொண்டாட்டம், என் மகனுக்கு பிடிச்ச பீடை இத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. ராஜாங்க சொல்றாரு, மலரே நீ எங்கேயும் போக வேண்டாமா, நீ இங்கே இரு அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு. ஏமாமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் இருக்குது ஒரு மாதிரி நிக்கிறாங்க. உடனே ராஜாங்க சொல்றாரு, ஆமா நீ இந்த வீட்டு மருமக தான், நீ இங்கே இரு, நாளை பின்ன நீ எதுவும் எங்களை தப்பா நினைச்சிட கூடாதுல்ல அப்படின்னு ராஜாங்க கேட்கவும், இல்ல மாமா இது நான் எடுத்த முடிவு, நான் யாரையும் எதுக்காகவும் தப்பா நினைக்க மாட்டேன், எனக்கு கொஞ்ச நாளைக்கு அங்க போய் இருக்கணும்னு தோணுது மாமா, நான் தேவைப்பட்டா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்க இருந்து கிளம்புறாங்க. ராஜாங்க வந்து அதுக்கப்புறம் ஓ விருப்பமா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேக் எடுக்கும் போது இங்கிட்ட சன்னாசிக்கு ஒரு போன் வருது. அமைச்சரை பாக்குறதுக்காக இன்னைக்கு கட்சி தலைவர் உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதும், இதா இப்பவே நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி போனை வச்சுட்டு, அண்ணே நம்மள கட்சி தலைவர் பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வராராம் அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயம் அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. தெரியலண்ணே ஏதோ முக்கியமான விஷயம் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு நம்ம சன்னாசி சொல்லவும், சரி மலரே இப்போதைக்கு நீ போக வேணாம், நீ இங்கே இரு, அப்புறமா பாத்துக்கலாம், தலைவர் வேற வர்றாரு அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு இல்லாம மலர் வந்து வீட்டுக்குள்ள போறாங்க. இங்கிட்டு ஈஸ்வரிக்கு வந்து இவ இப்படியே போய் தொலைஞ்சாலும் போய் தொலைஞ்சிருப்பா, இவர் வேற எதையாவது சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே அப்செட் ஆயிருச்சு. அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்துட்டு எதுக்காக வர்றாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட வெளியே நின்றுகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த கட்சி தலைவர் வந்து வீட்டுக்கு வர்றாரு. வாங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவேற்கிறாங்க. சேது வராங்க. சேது வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சி தலைவரை வந்து சேது வந்து வரவேற்கிறாரு. என்னப்பா எப்படி இருக்க, உங்க மனைவி டாக்டர் தமிழ்ச்செல்வி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் கேட்கவும், நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி அவங்க எங்க அப்படின்னு கேட்கும்போது வீட்டுலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. கட்சி தலைவர் கூடவே 2 வனத்துறையினரும் வந்திருக்காங்க. இத பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமா இருக்கு, எதுக்கு இந்த நேரத்துல இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கிட்ட சேது போயிட்டு, தமிழ் அங்க கட்சி தலைவர் வந்திருக்காரு, உன்னை அங்க வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் தமிழும் வந்துட்டு அங்க இருந்து கிளம்பி வர்றாங்க. எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. தலைவர் கேக்குறாரு, என்ன அமைச்சரே உங்களுக்கு உடம்புக்கெல்லாம் எப்படி இருக்கு, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. என்னோட மனைவி சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்க அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த மெடிக்கல் கேம்பை திறந்து வச்சீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட்சி தலைவர் சொல்லவும், சரிங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு. அப்புறம் பார்த்தா தலைவர் சொல்றாரு, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், என்ன தலைவரே அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. இல்ல இங்க உங்களுக்கு மருந்து எடுத்துட்டு வந்தது யாரு அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட தலைவர் கேக்குறாரு. மருந்து எடுத்துட்டு வந்தது என் பிள்ளையும் என் தம்பி பையன் நம்ம போசும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. என் தம்பி பையன் இவரால் எப்படியோ இருந்துட்டான், ஆனா இப்போ எனக்காக போயிட்டு காட்டுக்குள்ள அம்புட்டு சிரமப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்தான், அவன் செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து போஸ பத்தி திறமையா பேசுறாரு. ஒரு நிமிஷம் ராஜாங்கம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்புறம் எதுக்கு தமிழ்ச்செல்வி காட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கேக்குறாரு. அந்த பொண்ணும் எனக்காக மருந்து எடுக்க தான் போனாங்க, ஆனா அவங்களால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. அப்புறம் பார்த்தா சேது கிட்ட வந்து தலைவர் கேக்குறாரு, என்னப்பா இது உண்மையா அப்படின்னு கேட்கவும், ஆமாங்க இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு. சரி இதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு
கட்சி தலைவர் வந்து ஒரு லேப்டாப் எடுத்து காட்டுறாரு. அதுல பார்த்தா தமிழ் வந்து அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த வண்டை கொன்னது, அந்த மருந்தை எடுத்து பையில போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காட்டுல இருந்து வெளியே வந்தது. அது மட்டும் இல்லாம அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு தமிழும் சேதுவும் வந்துட்டு ஒன்னா இருந்தது. அதுவும் அந்த காட்டுல வந்து தமிழை சேது காப்பாத்தினது எல்லாமே பதிவாயிருக்கு. அப்புறம் தமிழ் வந்து காட்டை விட்டு மருந்து எடுத்துட்டு வெளியே வரும்போது போஸ் வந்து தமிழை அடிச்சு போட்டுட்டு அந்த மருந்து எடுத்துட்டு வந்ததும் அதுல பதிவாயிருக்கு. இத பார்த்துட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன ராஜாங்கம், உங்களுக்கு இது அதிர்ச்சியா இருக்கா அப்படின்னு கேட்கவும், ஆமா தலைவரே, என்னது இது அப்படின்னு கேட்கும்போது, இது காட்டு விலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள பல கேமராக்களை வந்து அங்க வனத்துறையினர் வந்து அங்க வச்சிருக்காங்க. அதுல பதிவான காட்சிகள் தான் இது. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, உங்க தம்பி பையன் போஸ் தான் உங்களுக்காக மருந்து எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு, போஸ் ஒன்னும் மருந்து எடுத்துட்டு வரல, தமிழ்ச்செல்வியும் சேதுவும் தான் உங்களை காப்பாத்துறதுக்காக மருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து காட்டவும், இத பார்த்துட்டு ராஜுங்க அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. என்னம்மா, நான் சொல்றது சரிதானே, நீ மருந்து எடுத்தேல அப்படின்னு கட்சி தலைவர் வந்து நம்ம தமிழ்கிட்ட கேக்குறாங்க. ஆமா தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. இதை ஏமா நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு தலைவர் கேட்கவும், எனக்கு ஒரே சந்தேகமா இருந்துச்சு. எனக்கு மருந்து எடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா என் தலையில அடிச்சது யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போஸ் காப்பாத்தினதா சொன்னதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஒருவேளை போஸ் தான் என்ன அடிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதை என்னால சொல்லவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க தலைவர்கிட்ட தமிழ் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு தலைவர் வந்துட்டு, சரிங்க ராஜாங்கம், நான் இதை சொல்றதுக்காக தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம அந்த காட்டுல ரொம்ப திறமையா அந்த வண்டை கொன்னதுக்காக இங்க வனத்துறையினர் வந்து நம்ம தமிழ்ச்செல்விக்காகவும் சேதுவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த அன்பளிப்பை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்றாரு. அதே மாதிரியே அந்த வனத்துறையினர் வந்து தமிழுக்கும் சேதுவுக்கும் மரியாதை பண்ணி கையில வந்து ஒரு ஷீல்டு கொடுக்குறாங்க. 2 பேரும் அதை சேர்ந்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜாங்கம் வந்து கை தட்டுறாரு. அங்க பார்த்தா தலைவர் சொல்றாரு, நீ ரொம்ப திறமையான பொண்ணுமா, உன் குடும்பத்துக்கு நீதான் மிகப்பெரிய ஆலமரமா இருக்க போற, உன் மாமாவுக்கும் உன் வீட்டுக்காருக்கும் மிகப்பெரிய பக்கபலமா இருக்க போறது நீதாமா அப்படின்னு தலைவர் சொல்றாரு. ரொம்ப நன்றி தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. சரி ராஜாங்கம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்புறாரு. ஏன் தலைவரே, இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு இங்க ராஜாங்கம் சொல்றாரு. இல்ல ராஜாங்கம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தலைவர் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. போஸுக்கு வந்து படபடப்பாயிருது. உண்மை தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்ததும் போஸ் வந்து கை காலெல்லாம் ஆடி போய் நிக்கிறான். என்ன போஸ் இதெல்லாம், அப்போ நீ மருந்து கொண்டு வரல, தமிழ்ச்செல்வி அடிச்சு போட்டுட்டு நீ மருந்து எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து போஸ போட்டு அடிச்சு போடுறாரு. சேதுவுக்கு கோவம் வந்துருது. சேது வந்து போஸ போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்து விடு சேது அவனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. போஸ் வந்து அப்படி கோவமா அந்த வீட்டை விட்டு வெளியே போறான். அப்புறம் பார்த்தா இங்க ராஜாங்க வந்து தமிழ்கிட்ட வந்து, ரொம்ப நன்றிமா, இந்த விஷயத்த எவ்வளவோ பெருந்தன்மையா யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்திருக்க, நீ பண்ணது மிகப்பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கையெடுத்து கும்பிடுறாரு. அப்புறம் பார்த்தா ராஜாங்க சொல்றாரு தமிழ்கிட்ட, நீ குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி தூரம் சிரமப்பட்டு இந்த மருந்து எடுக்க போனது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா, என்னை காப்பாத்தணும்னு நினைச்ச பத்தியா, நீ பெரிய மனசுக்காரிதாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழ்கிட்ட வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.